ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி போலீஸ் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு போகலான்னு கதை சொல்லிகிட்டு இருக்காரு ராஜி. வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி பயமாக இருக்குது. நம்ம எப்படி போகிறதுன்னா வீட்டில் சொல்லாமல் தான் போகணும். வீட்டில் சொல்லாமல் போனால் தப்பாகாதா? உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அதில் சண்டை வந்துடும். என்னால் ஏன் பிரச்சனைன்னு யோசிக்கிறேன். இங்கே இப்போ நீ தானே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட. கடைசி நேரத்தில் இப்படி பேக் அடித்தா என்ன அர்த்தம் சொல்லு? இல்லை நான் பேக் அடிக்கலை, எல்லாத்த பற்றி யோசிக்கணும்ல, அதை தான் யோசித்தேன். நீ எதுக்கு எல்லாத்த பற்றி யோசிக்கிற மாதிரி? உன்னை பற்றி மட்டும் நீ யோசி போதும். இல்லை நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது. அப்பாவை பற்றியோ அப்பாவுக்கு நான் சண்டையை பற்றியோ நீ ஒன்றும் யோசிக்க வேணாம், சரியா? வீட்டில் என்ன பண்ணணுமோ நான் அதை பார்த்துக்கிறேன். உன்னை பத்திரமா சென்னை கூப்பிட்டு போய்ட்டு வந்துடுவது என்னுடைய பொறுப்பு. நீ படிக்கிறத மட்டும் பாரு. ராஜி, உனக்கு நிஜமாகவே போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்லை சும்மா சொன்னியா? இல்லை அது சரி விடு, நான் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன். அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லு. சரி, முதல் கேள்வி, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசையா இல்லை வீட்டிலே இருக்கணும்னு ஆசையா? இல்லை என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, நான் வேலைக்கு போவேன். சரி, இப்போ அப்பாவுக்கு பிடிக்கல, நீ போலீஸ் வேலைக்கு போகலை, வேறு ஏதோ வேலைக்கு போகணுன்னு என்ன வேலைக்கு போவேன்? போலீஸ் வேலையை தவிர நான் வேறு எதுவும் யோசிச்சதும் இல்லையே. சரி, இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருப்ப. அப்போது போலீஸ் வேலைக்கு வேலை எடுக்கிறாங்கன்னு ஒரு பேப்பரில் பார்க்குறேன். அப்போது உன் மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்லை உன் வயசுக்கிற ஒரு ஆள் போலீஸ் வேலையில் பெரிய அளவில் இருந்தால் அப்போ உன் மனசு என்னவா இருக்கும் மனநிலைமை? நம்மளும் போலீஸ் ஆகிட்டுலாம் நீ கொஞ்சமாக யோசிப்பே இல்லையா ராஜி? என்ன எதுவும் பதில் பேசாமல் யோசிச்சுட்டே இருக்க? எனக்கு பதில் தெரியல கதிர். இந்த கேள்வியில் தான் உன்னுடைய எல்லா வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. இந்த 2 கேள்விக்கும் நீ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் பொறுமையாக யோசித்து பதில் சொல்லு, சரியா? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உன்னை பற்றி எல்லாம் யோசித்து பொறுமையாக நிதானமாக யோசித்து எனக்கு நைட்டில் பதில் சொல்லணும். நைட்டுக்குள்ளேயே சொல்லணுமா? எக்ஸாம் திங்கக்கிழமை காலையில். நீ நைட்டுக்குள்ளேயே சொன்னால் தான் நம்ம நாளைக்கு எப்படி போயிட்டு வரதுன்னு நம்ம யோசிக்க முடியும், சரியா? ஒரு வேளை வேண்டான்னு முடிவாயிடுச்சுன்னா இதை பற்றி நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன், புரியுதா? மயில் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. பொங்கல்லாம் முடிஞ்சு வேலைக்கே வந்தாச்சு. வேலை கூட செஞ்சிடலாம் போல இருக்கு. இந்த கரஸ்பாண்டன்ட் முகத்தில் மட்டும் முழிக்கக்கூடாது. அப்படி சொல்ல பார்த்தா கரஸ்பாண்டன்ட் வந்துடுறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. என்னம்மா பொங்கல் லீவெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு சார். பொங்கல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா? கொண்டாடணும் சார். சரிம்மா, தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம்மா, நீ பொங்கல் முடிஞ்சால் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? சார் இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கலைங்க சார். நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிங்களா இல்லையா? சார் பண்ணியிருக்கோம் சார். இந்த ஸ்கூலில் சர்டிஃபிகேட் இல்லாமையும் பேக்ரவுண்ட் செக் இல்லாமையும் யாரையும் சேர்த்துனதே இல்லைம்மா. உங்கள் மாமனார் பாண்டியனுக்காக தான் உன்னை சேர்த்திருக்கேன். இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? இந்த வாரத்தில் கொடுக்க பாருங்கள். சார் அது எப்படி சார்? இங்கே பாருங்கம்மா, இப்போ உங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லுங்கள், நான் பாண்டியன்கிட்ட பேசுகிறேன். இல்லை சார் நான் எப்படியாவது இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் சார். சரிம்மா, போய் வேலையை பாருங்க போங்க. நம்ம மயில ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டாங்க போல இருக்கே. சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு பிரச்சனை, நகை பிரச்சனை, சர்டிஃபிகேட் பிரச்சனை மாறி வந்துக்கிட்டே இருக்குது மயிலுக்கு. இங்கே பாண்டியன் சாயந்தரமாக பழனிக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. சொன்ன மாதிரி பாண்டியன், கோமதி, மீனா, பழனி 5 பேரும் போயிருக்காங்க. ஸோ பொண்ணு வீட்டில் பொண்ணுடாமா கேட்குறாங்க மீனாட்ட. நீ தானம்மா இங்கே வேலை பார்க்குறியாம்மா? ஆமாங்க, இங்கே தான் வேலை பார்க்குறேன். அந்த தாசில்தார் பொண்ணு நீ தானம்மா? ஆமாங்க. அப்போது நீங்கள் என் குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறோம். ஸோ மீனாவும் என் பையன் செந்திலும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் என் பையன் கதிர் ஒய்ஃபும் அவங்க கோமதியோட அண்ணன் பொண்ணு தான், விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் கோமதியோட அண்ணன் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் சரியான போக்குவரத்தோ பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இவ்வளோ சொல்ல வேண்டியது இல்லைங்க. புரோக்கர் எல்லாமே எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ கல்யாணங்கிறது மாப்பிள்ளையும் பொண்ணும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இல்லையா? 2 குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். நான் தான் புரோக்கர்கிட்ட எல்லாமே சொல்லியிருந்தேன். அப்புறம் பழனிக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துருந்தோம். நிச்சயம் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் அதை நின்றுச்சு. ஏன்னா எங்கள் மேலே இருக்க கோவத்தில் எங்கள் அண்ணனுங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அது என்னென்னாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பழனி வேலை எங்கள் கடையில் எடுபடி வேலை பார்க்குறேன்னு தப்பாக சொல்லியிருக்காங்க. நான் வெளிப்படையாகவே எல்லாமே சொல்லிடுறேங்க. என் பையன் செந்திலும் பழனியும் தான் என் கடையை சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. செந்திலும் சரி பழனியும் சரி, அவங்க 2 பேருக்கு எந்த வித்தியாசத்தையும் நான் பார்த்ததில்ல. பழனி என்னுடைய மூத்த பையனை மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். நாங்கள்லாம் பிறக்கிறது முன்னாடியே மாமா எங்கள் வீட்டில் தான் இருக்கார். என் பசங்களுக்கு என்ன கொடுப்பனோ அதே மாதிரி எல்லாமே நான் பழனிக்கும் கொடுப்பேன். நீங்கள் இவ்வளோலாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. நாங்களும் விசாரிச்சிட்டோம், தரகரும் சொல்லிட்டாரு. ஸோ என் பொண்ணுமே படிக்கணும்னு சொல்லி தாங்க இவ்வளோ வருஷம் தள்ளி போட்டுட்டேன் கல்யாணத்தை. இப்போ ஒரு காலேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பொண்ணு வேலைக்கு போகணுன்னு யோசிக்கிறா. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என் மூத்த மருமக டீச்சராக இருக்கா. இதுவும் மீனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. என் கடைசி மருமக அவளும் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவா.
ஸோ உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வரதட்சணை அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு அத்தை நம்ம இன்னும் பொண்ணையே பார்க்காம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பொண்ணு கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறார் பொண்ணோட அப்பா. பழனிக்கு ஒரே சங்கடம், பொண்ணு முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பொண்ணு வந்துட்டாங்க பாருங்கன்னு சொல்லும்போது லைட்டாக எப்படியே திருப்பி பார்க்குறாரு. ஏம்மா முழு பேரையும் உனக்கு சீதாவாம்மா? இல்லை சீதா லக்ஷ்மிங்க. பழனிக்கு நாங்கள் தாங்க எல்லாமே. நாங்கள் என்ன சொன்னாலும் பழனி அப்படியே கேட்பான். என் பொண்ணு அப்படி தாங்க. எங்களுக்கு கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மந்தம். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க, பிடிச்சிருந்தா நம்ம பேசலாம். இல்லை நீங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. கோமதி சொன்னேன் கேட்கணுன்னுலாம் இல்லைங்க, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க எதுக்காக கேட்குறோம். பழனி உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காடா? அவரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. ஸோ பொண்ணுக்கிட்டையும் கேட்டுட்டு வராங்க, பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம், கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம்னு பார்க்குறோம். அடுத்த வாரமே நல்ல முகூர்த்தம் இருக்குது. கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கலாம். சரிங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேணும்னா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். அதை முதல் நாள் நைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ரிசப்ஷன் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணிக்கலாம். அதை பற்றி என்ன இருக்குங்க, பண்ணிடலாம். பழனி நீ மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசணுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பாண்டியன். பழனி எதுவும் யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு. மீனா பேசுங்க மாமா பேசுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. பேசுங்க சித்தப்பா அப்படின்னா வேண்டான்ட்டார் அவர். இன்னொரு முக்கியமான விஷயங்க, பழனியோட அண்ணனுங்க கண்டிப்பாக வருவாங்க. இல்லாத பல சொல்லி உங்களுக்கு மனசை மாற்ற பார்ப்பாங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். கேட்காம எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஏங்க அதெல்லாம் கேட்க போகிறோம்? எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைங்க, நீங்கள் பயப்படாமல் இருங்க. ரொம்ப சந்தோஷங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. வீட்டில் மயில ஸ்கூல் முடிச்சு வந்து உட்காந்துருக்காங்க. டெக்கம் மேட்டரில் தப்பிச்சு சர்டிஃபிகேட் மேட்டரில் மாட்டிக்கவும் போல இருக்கே. என்ன தான் பண்ணுறது இந்த சர்டிஃபிகேட் மேட்டருக்கு? அம்மா கிட்டே கேட்போமா? ஐயோ வேண்டாம். அப்புறம் அம்மா உனக்கு அறிவில்லையா, இதை நீயே பார்க்க மாட்டேன், திருப்பி நம்மளே திட்டுவாங்க. நம்மளே யோசிப்போம் இதை பற்றி என்னென்னு. பார்த்தா எதிர வீட்டிலேருந்து அப்பத்தா வெளியே வராங்க. மயில் பார்த்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. உட்காரு பரவாயில்லங்கிறாங்க. திண்ணையில் உட்காந்துட்டு கேட்குறாங்க, ஏன் வீட்டில் யாரும் இல்லையா, எல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்பத்தா? ஏன் அப்பத்தா உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லிட்டா போகிறாங்க? இல்லை அப்பத்தா, நம்ம பழனி வச்சதை பார்க்க தான் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அப்படியா, பழனிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா? எந்த ஊர் பொண்ணு? ஃபோட்டோ வச்சுருக்கியா ஃபோனில்? அது எதுவும் எனக்கு என்கிட்ட இல்லை அப்பத்தா, எனக்கு தெரியாதே. சரி பரவாயில்ல. கோமதியும் உங்கள் வீட்டுக்காரரும் பார்த்தா நல்ல பொண்ணாக தான் இருக்கும். இந்த பழனி கூட ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டான்? இல்லை அப்பத்தா, பழனி சித்தப்பாவுக்கு இதில் ஆர்வமே இல்லை. பாவம்மா, உங்கள் அண்ணன் பண்ணுற வேலையில் பழனிக்கு எப்படி ஆர்வம் வரும்? பேசிட்டு கார் வந்து நிற்கிது. ஸோ மயில போய் அப்படியே மீனாடி கேட்குறாங்க. பொண்ணுக்கார் என்னாச்சு மீனா? சக்ஸஸ் ஆகிடுச்சுக்கா, பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. சரி வாங்க எல்லாம் உள்ளே போகலான்னு கூப்பிட்றாங்க கோமதி. இவர் பாண்டி இருந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்பா மயில் சத்தமாக சொல்கிறாரு அப்பத்தா கேட்கணுன்னு. பொண்ணு பழனியை ஓகே சொல்லிடுச்சுப்பா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சுமா மயில், வாழ்த்துக்கள் சித்தப்பா அப்படின்னு அவங்களும் சத்தமாக சொல்கிறாங்க அவங்க அம்மா கேட்கணுன்னு. ஸோ பொண்ணு பெரிய படிப்பெலாம் படிச்சிருக்கு, எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கு. அவங்க அண்ணன் கல்யாணம் நிறுத்தினது, போன தடவை கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தது, ஏன் நின்றுச்சு எல்லாமே சொல்லியாச்சு அவங்களுக்கு. அவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிற குடும்பமாக தான் தெரியுறாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கல்யாணத்தில். சரிப்பா ரொம்ப சந்தோஷம்னு அப்போ அவங்க தூரத்துலேருந்தே சிரிக்கிறாங்க. ஆனால் செந்தில் சொல்கிறாரு, முன்னாடிலாம் அம்மா தான் அப்போ தான் கேட்கணும்னு சொல்லி கத்தி பேசுவாங்க, இப்போ பார்த்தா அது அப்பாவும் ஃபாலோ பண்ணுறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் பழனியும் குடும்பஸ்தான் ஆகிடுவான்ப்பா. ஸோ எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. கோமதி மட்டும் நிற்கிறாங்க. கோமதி பொண்ணு அழகாக இருக்காளா? அழகாக தாம்மா இருக்கான், ஆனால் வயசு தாம்மா அதிகமாக இருக்குது. எம்புட்டுடி 36 ஆகுதுமா? சரி வீடு, நம்ம பையனுக்கு 39 ஆயிடுச்சுல்ல. அம்மா உன் பிள்ளைங்கிட்டே சொல்லி வச்சிடாதம்மா, ஆரம்பத்துலேயே கட்டை பிடிச்சிடணுங்க. ஐயோ நான் வாயே திறக்க மாட்டேம்மா, எனக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நீ அப்படியே உன் புருஷன்கிட்டையும் சொல்லு கோமதி, அவர் தான் வீராப்பாக்கு செய்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட அதை உளர வச்சுட்டு போகிறாரு. அப்புறம் அதுக்கே பஞ்சாயத்துக்கு வருவானுங்க. அம்மா பனி ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஏம்மா என்னென்னு கஷ்டப்பட்டுருக்க? ஏம்மா திண்ணையில் உட்கார்ற? இல்லை திண்ணையில் உட்காந்தா தான் உங்கள் வீட்டில் போகிறவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்க முடியும், அதுக்காக தான். சரி நீ உள்ளே போ, பனி ஜாஸ்தியாக இருக்குது உள்ளே போன்னு சொல்லி அவங்க போக சொல்லிடுறாங்க அவங்க கோமதியை. பார்க்கலாம் இந்த விஷயம் மட்டும் அவங்க அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.